இல்லை, ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கு. இது சாத்தியமா, என்ன சவால்கள் இருக்கிறது என்பது தொடர்பாக பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் எம்பி திரு சுதர்சன நாச்சியப்பன் நம்முடன் இணைகிறார். அவரை வரவேற்கலாம். சார், வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் கடந்த காலங்களில் பேசப்பட்டிருக்கு. உங்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட நிலைக்குழுவும் நிறைய பரிந்துரைகளை கொடுத்திருக்கீங்க. இப்ப பாஜக முனைப்பு காட்டுவதற்கான காரணம் என்ன? அதாவது அவர்கள் முதல்ல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு உடனேயே இந்த பிரச்சனையை பற்றி ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லி என்னுடைய தலைமையிலான பாராளுமன்ற நிலைக்குழு, சட்டம், நீதித்துறை மற்றும் எலெக்ஷன் கமிஷன் உட்பட்ட அமைப்பிற்கு அவர்கள் அனுப்பினார்கள். அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இந்தியா முழுவதும் வெவ்வேறு மாநிலங்களுக்கு சென்று எல்லா தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், மற்ற பொதுமக்கள் எல்லோரையும் சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை பெற்று அதை 1915 நாங்கள் அதை தாக்கல் செய்து விட்டோம், 2 அவையிலேயும். அப்பொழுது நாங்கள் சொன்ன முறை என்னவென்று சொன்னால், இது ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது என்பது உடனடியாக சாத்தியமில்லை. குறைந்தது 20 ஆண்டுகள் ஆகும். அப்படி என்றால் 20 ஆண்டுகள் அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது 5 தேர்தல் ஒன்றொன்றாக நடத்தப்பட்டு ஒரு ஆண்டிற்கு 2 முறை 2 பகுதியாக 2 ஃபேஸஸ், அதாவது பாராளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து சட்டமன்றங்கள் ஒரு 15 சட்டமன்றங்கள், மீதம் இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள் 2.5 ஆண்டுகளுக்கு பின்னாலே நடத்தலாம். அப்படி நடத்துவது சாத்தியமானது என்று நாங்கள் அறிக்கை கொடுத்திருந்தோம். அதற்கு பின்னாலே இந்த அறிக்கையை திட்ட கமிஷன் என்று சொல்லப்படுகின்ற, இப்பொழுது பெயர் மாற்றப்பட்டிருக்கிற நிதி ஆயோக் அமைப்பிற்கு அனுப்பினார்கள். அவர்களும் பாராளுமன்ற குழு சொல்வதுதான் சரியாக தோன்றுகிறது, இல்லாவிட்டால் அரசியல் சட்டத்தை பல திருத்தங்களை கொண்டு வர வேண்டிய சூழல் ஏற்படுகிறது என்று சொல்லி அவர்களுடைய ஒப்புதலும் கொடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் திட்ட கமிஷனும் அதற்கான ஒரு அறிக்கையை கொடுத்தார்கள். இது எல்லாமே அறிக்கை வடிவிலே பல ஆண்டுகளாக இருந்து வருகிற ஒரு முறைதான். ஒரே நேரத்தில் ஒரே இந்தியா முழுவதும் தேர்தல் என்பது ஒன்று புதிது அல்ல. 1952 முதலாக நம்முடைய குடியாட்சி வந்ததற்கு பின்னாலே ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள்ஸ் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையிலே நடந்த தேர்தல் 1952 ஒரே நேரத்தில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் நடைபெற்றது. அதுக்கு பின்னால் 54 52 நடந்ததுக்கு அப்புறம் 5 ஆண்டுகளுக்கு பின்னால் 57 நடந்தது. அதற்கு பின்னால் 62 நடந்தது. அதற்கு பின்னால் 67 நடந்தது. 4 முறை இது நடைபெற்றிருக்கிறது, வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது. ஆனால் 71 72 வர வேண்டிய தேர்தல் முன்னாலேயே கொண்டு வந்ததனுடைய விளைவு பல சட்டமன்றங்கள் தாங்களே முன்வந்து, இப்பொழுது தமிழகத்திலே அன்றைக்கு கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள். அவர்கள் 72க்கு தேர்தலுக்கு போவதற்கு பதிலாக ஓராண்டிற்கு முன்னாலேயே கலைத்து விட்டு வந்தார்கள். அதே போல பல சட்டமன்றங்கள் அந்த தேர்தலோடு சேர்ந்து வந்தார்கள். அதற்கு பின்னாலே பாராளுமன்றத்திலே ஒரு நிலையான ஒரு ஆட்சி இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்படி வருகின்ற பொழுது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருகிறது, சட்டமன்றத்திற்கு வெவ்வேறு தேதிகளிலே வெவ்வேறு ஆண்டுகளில் நடக்கிறது என்ற ஒரு குளறுபடி ஒரு 15 ஆண்டுகள் நடந்தன. கடைசியாக 1999 ஒரு நிலையான ஆட்சி ஏற்பட ஆரம்பித்தது. அது கூட்டணி ஆட்சியாக பாரதிய ஜனதா கட்சி 99 ஆட்சிக்கு வந்தார்கள். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. 2004 வந்தார்கள், 2014 வந்தார்கள், 2019 வந்தார்கள், 2024 பொழுது இருக்கிறது. அதனால் இது புதிய ஒரு முயற்சி அல்ல. ஆனால் புதிது என்று இப்பொழுது பார்க்கின்ற பொழுது என்ன சொல்கிறார்கள் சொன்னால், முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து போன்ற அமைப்புகளுக்கும் சேர்ந்து 100 நாட்களுக்குள்ளாக தேர்தல் நடத்துவது என்ற ஒரு புதிய நிலைப்பாட்டை கொண்டு வருகிறார்கள். அதுதான் மக்களுடைய மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று தோன்றுகிறது. காங்கிரஸ் கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை எதிர்க்கிறாங்க. என்ன காரணம்? முக்கியமான காரணம், அப்ப இந்த நிலை ஏற்படுகின்ற பொழுது ஆரம்பத்தில் மாநில கட்சிகள், நாங்கள் சுற்றுப்பயணத்தில் சென்று வெவ்வேறு மாநிலங்களை கல்கத்தாவிலேயோ இல்லை பீகார் பாட்னாவிலேயோ சந்தித்து பேசுகின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், மாநில கட்சிகளுக்கு இது மிகப்பெரிய குறைபாடாக இருக்கும். காரணம், நிதி நிலைமை மிக கடினமாக இருக்கும். ஆகையினாலே நீங்கள் அவ்வாறு செய்யக்கூடாது.
ஒரே கட்சியாக இருக்க அகில இந்திய ரீதியில் இருக்கக்கூடிய கட்சிகள் 4 கட்சிகள் தான் அப்பொழுது இருந்தது. அவர்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் உண்மையிலேயே நாம் சான்று அடிப்படையில் பார்ப்போம். ஆனால் 1952 கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் வந்தது. அதே போல அன்றைக்கு பீகாரிலே பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி என்று சொல்லப்படுகின்ற கட்சி பெரும்பான்மை பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதனால மாநில கட்சிகள் அதனால ஒரு பாதிப்பு ஏற்படும் என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்கு பின்னாலே ஒரே நேரத்தில் நடந்த தேர்தலிலே தான் 67 ஒரு மாற்றம். திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆட்சிக்கு வந்தது. காங்கிரஸ் ஆட்சி இழந்தது. மத்தியிலே ஆட்சிக்கு வந்தார்கள். இந்த மாதிரி மாநில கட்சியிலும் வர முடியும், தேசிய கட்சியும் வர முடியும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலிலே பாரதிய ஜனதா கட்சி நினைக்கக்கூடியது அமெரிக்கா போல 2 கட்சி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி முறையை கொண்டு வந்தால் அதன் மூலமாக இந்தியா ஒற்றுமைப்பட்டு விடும் என்று நினைக்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய தவறு. இந்தியா என்பது அமெரிக்கா அல்ல. இந்தியா என்பது முழுக்க ஜனநாயகத்தை ஒரு திருவிழாவாக கொண்டாடக்கூடிய உலகத்திலேயே ஒரு மிகச்சிறந்த நாடு என்பது இங்கேதான். அமெரிக்காவிலே வாக்குகள் பதிவு என்பது மிக மிக குறைவு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேலட் பேப்பரில் ஒரு வாக்குச்சீட்டிலே 35 பேருக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும். எப்படி என்றால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர்லேருந்து, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட்லேருந்து, மேலே இருக்கக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதி வரையிலே 35 பதவிகளுக்கு அவர்கள் போட்டியிடுவார்கள். 2 கட்சி மட்டும்தான் இருக்கும். பேலட் பேப்பரிலே அதற்கு முன்னாலே அவர்கள் டிக் அடிக்க வேண்டும். அது எண்ணி பார்க்கக்கூடிய முறையிலே தான் இருக்கும். நம்மை போல எலக்ட்ரானிக் மிஷின் முறையெல்லாம் அவர் கொண்டு வரவில்லை. இதை எண்ணி முடிப்பதற்கு பார்ப்போம். ஆனால் ஒபாமா அவர்களுடைய தேர்தலுக்கு நான் அமெரிக்காவுக்கு சென்றிருந்தேன். அங்கே பார்க்கின்ற பொழுது ஒரு பூத்திலே ஓட்டு போட்டிருப்பார்களே, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டருக்கு போடக்கூடிய ஓட்டு ஒரு 150 பேர் போட்டிருப்பார்கள். அதே பூத்திலே 1000 பேருக்கு ஜனாதிபதிக்கு தேர்தல் போட்டிருப்பார்கள். அப்படி என்றால் அங்கே இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டரை பற்றியோ, மேஜிஸ்ட்ரேட்டை பற்றியோ, செனட்டரை பற்றியோ, இல்லை ரெப்ரசன்டேட்டிவ் ஹவுஸ், அதாவது நம்முடைய லோக்சபா போல இருக்கக்கூடிய மக்களவைக்கோ, துணை ஜனாதிபதிக்கோ, கவர்னருக்கோ அவர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அவர்கள் கொடுப்பது வெறும் ஜனநாயகத்துடைய குடியரசுத் தலைவருடைய தேர்தலுக்கு மட்டும் கொடுக்கிறார்கள். அது ஜனநாயகம் அல்ல. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் தான் உண்மையான ஜனநாயகம். அதனால இதை குலைப்பதற்கு செய்ய போகிறார்கள் என்பதனாலே தான் காங்கிரஸ் கட்சி அதை எதிர்க்கிறது. அப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை மாநில கட்சிகள் பயப்படுற மாதிரி இரு கட்சிகளுடைய ஆதிக்கத்திற்கு தான் வழிவகுக்கும், தேசிய கட்சிகளோட ஆதிக்கத்தை தான் வழிவகுக்கும், தங்களுக்கான பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்ற அச்சம் அப்படின்றது ஏற்புடையதா? அந்த அச்சத்தை தான் காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்கிறது. காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், நீங்கள் காலப்போக்கிலே மாநில கட்சியினுடைய உணர்வுகளை, மாநிலத்தினுடைய உணர்வுகளை தேசிய கட்சி பிரதிபலிக்க ஆரம்பித்து விட்டால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தேசிய கட்சி பிரதிபலிக்காமல் இருக்குமே ஆனால் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மாநில கட்சி ஒன்றுக்கு வாக்களிப்பார்கள். இதுதான் இந்தியாவிலே இதுவரையிலே நடந்து வந்திருக்கிறது. வெற்றிகரமாக ஜனநாயகத்தினுடைய பிரதிபலிப்பை நாம் காண முடிந்தது. அந்த முறையை ஏன் நீங்கள் கைவிடுகிறீர்கள் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு. மாநில கட்சிகளும் வளர வேண்டும், மத்தியில் இருக்கக்கூடிய அகில இந்திய கட்சியும் வளர வேண்டும். 2 பேரும் கொள்கைகளை சொல்லி மக்கள் எதை விரும்புகிறார்களோ அந்த ஆட்சியை அவர்கள் நடத்த வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை. பிஜேபியுடைய நிலை ஒரே கட்சி தான் ஆள வேண்டும். அந்த கட்சி கீழே இருக்கக்கூடிய பஞ்சாயத்திலிருந்து மேலே இருக்கக்கூடிய பிரதம மந்திரி வரையிலே அவர்களே தேர்ந்தெடுப்பார்கள். ஓரணியிலே நிற்கக்கூடிய ஓராட்சியாக அவர்கள் உருவாக்க வேண்டும். அதாவது யூனிட்டரி கவர்மெண்ட் என்று சொல்வார்கள். ஒரே ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நாம் நினைப்பது யூனியன் ஆஃப் கவர்மெண்ட். அதாவது இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அவர்கள் கூறுவது போல ஒன்றியமாக நாம் நினைக்கிறோம். யூனியன் ஆஃப் இந்தியா. நம்முடைய அரசியல் சட்டத்தில் சொல்லி இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் ஒன்றிணைந்த நாடுதான் இந்தியா. ஆனால் அவர்கள் சொல்வது இந்தியாவிற்குள்ளே பல நாடுகள் பல பகுதிகள் இருக்கின்றன தவிர நாடுகள் இல்லை என்று சொல்லுவதுதான் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப பாஜக முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை நாடு முழுக்க அமலாகணும் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வது அவசியமா? அதாவது இப்போ ஒரு ரிப்போர்ட் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தலைமையில் கொடுக்கப்பட்டது, இந்த தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பூராமே பெரிய தனவந்தர்கள். அதாவது என்கே சிங்கிறது ஒரு மகாராஜா. இவரெல்லாம் தேர்தலில் நின்னதே கிடையாது, ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருந்தவர். அதே மாதிரி ஹரிஷ் அல்வை இப்போ லண்டனில் வக்கீலாக இருக்கார். அதே போலவே அர்ஜுன் ராம் மெக்வால் இவர் பார்லிமெண்ட்டில் ராஜஸ்தானில் இருந்து ஜெயிச்சுட்டு இன்னைக்கு சட்ட அமைச்சராக இருக்கார். குலாம் நபி ஆசாத்
இவர்கள் எல்லாமே ஒரு உயர்நிலையிலே இருக்கக்கூடிய மக்கள். இவர்கள் உட்கார்ந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை பற்றி அவர்களால் பிரதிபலிக்க முடியுமா என்று சொன்னால் முடியாது. அவர்களே என்ன சொல்லியிருக்கிறார்கள் பரிந்துரையிலே என்று சொன்னால், அரசியல் சட்டத்தை 15 இடங்களிலே திருத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த பரிந்துரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்துவது என்பது பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்துக்கும் தான் முடியுமே தவிர, அதிலிருந்து 100 நாட்களுக்கு பின்னால் ஊராட்சிகளுக்கும் ஊராட்சி ஒன்றியத்திற்கும் நகராட்சிகளுக்கும் நடத்தலாம் என்று அவர்கள் பரிந்துரை கொடுத்திருக்கிறார்கள். இது ஒன்றும் ஒரு புதுமையான ஒன்று அல்ல. ஆனால் நாம் நினைப்பது என்று சொன்னால், 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்த கர்நாடக அரசு நாளைக்கு ஒரே தேர்தல் நடத்த வேண்டும் என்றால் கலைக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் மக்கள் 5 ஆண்டுகளுக்கு கொடுத்த உரிமையை ஏன் நீங்கள் 2 ஆண்டுகளுக்கு நிறுத்துகிறீர்கள்? இதே போல ஒவ்வொரு மாநிலங்களும் இந்த ரொட்டேஷனில் வருகின்ற பொழுது அவர்கள் முழுமையாக 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்த வேண்டும் என்ற மக்கள் விருப்பத்தை நீங்கள் செய்ய விரும்புவீர்களானால், இந்தியாவிலே 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒன்று தொகுப்பாக நீங்கள் நடத்துவீர்களானால் 5 தேர்தல் நடந்ததற்கு பின்னாலே இது நடக்கும் என்று சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பரிந்துரையும் கிட்டத்தட்ட அதே முறையில் தான் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இப்பொழுது தேர்தல் நடத்த முடியாது. அவர்கள் சட்டத்தை கொண்டு வந்தாலும் சட்டத்திலே அவர்கள் சொல்லப் போவது என்னவென்று சொன்னால், இன்னும் 5 ஆண்டுகளுக்கு பின்னாலேயோ 10 ஆண்டுகளுக்கு பின்னாலேயோ இதே போல ஒன்று நடக்கப் போகிறது. அப்படி என்றால் எங்களுடைய பரிந்துரையை மறைமுகமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று அர்த்தம். அதனால் நாளைக்கு உடனடியாக தேர்தல் நடந்துவிடும், ஆட்சியெல்லாம் கலைத்து விடுவார்கள் என்று நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றொரு முக்கியமான கேள்வி, நீங்கள் கேட்டதிலே அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதற்கு போதுமான மெஜாரிட்டி அவர்களுக்கு பாராளுமன்றத்திலேயும் அதே போல 2 அவைகளிலேயும் 3/2 பங்கு அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் அரசியல் சட்டத்தை திருத்துகிற பொழுது. அது மட்டுமில்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்றங்களும் அவர்களுடைய அவையிலிருந்து அவர்கள் தீர்மானம் போட்டு பாதிக்கு பாதி மெஜாரிட்டி போட்டு பெரும்பான்மையான 50% மேற்பட்டவர்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஒப்புதல் கொடுத்தால் தான் ஒரு அரசியல் சட்டத்தை கொண்டு வர முடியும். அந்த அளவிற்கு இன்றைக்கு பிஜேபிக்கு வலிமை கிடையாது, வலிமை குறைந்திருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கு தான் அந்த வலிமை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அதனால் இந்த சட்டம் பெயரிலே இவர்கள் ஒரு மக்களுடைய கவனத்தை திருப்பி இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், இளைஞருடைய போராட்டங்கள், மருத்துவருடைய போராட்டம், இதையெல்லாம் திசை திருப்புவதற்காகத்தான் இதை பயன்படுத்துகிறார்களே தவிர இவர்கள் உண்மையாகவே இதை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு செய்வதாக தெரியவில்லை. ஒரு மாநிலத்தில் பெரும்பான்மை இழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் அந்த மாநிலத்தில் நடுவில் 5 ஆண்டுகளுக்குள்ளாகவே ஆட்சி கவிழுது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் என்ன மாற்று வழி? மாற்று வழியை அன்றைய தினம் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். அவர்கள் கட்சியினுடைய தலைவராகவும் இருந்தார். அவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு அறிவுரையின் அடிப்படையில் நாங்கள் அதை ஆய்வு செய்தோம். அதாவது இன்றைக்கு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டிலே ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதில் 3/2 பங்கு இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஓட்டளித்தால் தான் ஒரு ஆட்சி நீக்கப்பட வேண்டும். ஆனால் அப்படி ஓட்டு போடுகிற பொழுதே மாற்று பிரதம அமைச்சராக மற்றொருவரை காட்ட வேண்டும். இப்படி காட்டாவிட்டால் கலைக்க முடியாது என்று சொல்லி 2011 ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த சட்டத்தை எடுத்துக்காட்டி நீங்கள் நினைத்தால் கவுத்து விடுவது என்ற நிலை இல்லாமல் பெரும்பான்மையான நபர்கள் எதிர்த்து ஓட்டு போட வேண்டும். அதே நேரத்தில் எதிர்த்து ஓட்டு போடுகின்ற பொழுது இன்னாரை நான் மாற்று பிரதமராக கொண்டு வருகிறேன், மாற்று முதலமைச்சராக கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிற முறைக்கு வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரையிலே சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் இருக்கின்ற பொழுது கட்சி தாவல் தடை சட்டம் ஒன்று கொண்டு வந்தார்கள். அதன் மூலமாக நிறைய கட்சி தாவலை நிறுத்த முடிந்தது. அதற்கு பின்னாலே சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு பொம்மை வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ற தீர்ப்பிலேயும் இதே போல கட்சியை மாறி அவர்கள் வருவாரையானால் அவர்களுடைய பதவி இழக்கும் என்று சொல்லப்படுவதும், ஆளுநருக்கு கொடுத்த அதிகாரத்தில் இந்தந்த முறையிலே தான் நடந்து கொள்ள வேண்டும், எடுப்பிலே நீங்கள் கலைக்கக்கூடாது என்ற வழிமுறை கொடுத்ததன் மூலமாக 1999 இதுவரையிலே நிலையான ஆட்சி எல்லா மாநிலங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறது. கட்சித்தாவினாலே பாதிப்பு கிடையாது. ஆனால் ஒருவேளை அப்படி வறுமையானால் மாற்றுத் தலைமை கொடுக்காமல் கொண்டு வர முடியாது என்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். அதையும் இவர்கள் சட்டத்தில் கொண்டு வருகிறார்களா என்று நாம் பார்க்க வேண்டும். இப்போ பொதுவாக ஒரு காமன் மேன் வியூவில் பார்க்கும்போது இந்திய ஜனநாயகம் தொடர்ந்து எவால்வ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பொதுவான பார்வை இருக்கு. ஆனால்
காங்கிரஸ் என்ன சொல்லுது, நடந்து முடிந்த தேர்தல் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் நடந்த தேர்தல் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்குது. இந்த எவால்வ் அப்படின்றது முற்போக்கான ஒரு வளர்ச்சியா, பிற்போக்குத்தனமான ஒரு வளர்ச்சியா? உங்களுடைய பார்வையில் என்ன சொல்றீங்க? அதாவது இது ஜனநாயகம் என்பது ஒரு ஆரோக்கியமான உயிரோட்டமான ஒரு முறை இந்தியாவில் மட்டும்தான் உலகத்திலேயே இருக்கிறது. வேற நாடுகள் எல்லாம் முழுமையான ஜனநாயகம் கிடையாது. அவர்கள் எல்லாம் ஒரு கார்ப்பரேட் பாடி உட்கார்ந்து அமெரிக்காவிலே அவர்கள் பணத்தை கொடுத்து அந்த வேட்பாளரை நேரடியாக சட்ட ரீதியாக அவர்களை ஆதரவு செய்வதற்கு அங்கே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே பார்வை இழந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள், வயதானவர்கள், இளைஞர்கள், பெண்கள், ட்ரைபல் மலைவாழ் மக்கள், எல்லா வகையான மக்களும் பங்கேற்று அவர்கள் வாக்களித்து ஒரு ஆட்சியை கொண்டு வருவது என்பது தொடர்ந்து ஒரு திருவிழாவை போல நடத்தக்கூடியது என்பது இந்தியாவில் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக திருவிழா என்பது இன்னும் வர வர ஒரு ஆட்சியை வைத்திருப்பதையும் மாற்றுகிற திறனை அவர்கள் பெற ஆரம்பித்து விட்டார்கள். மோடி சொன்னார், நான் 400 இடங்களிலே வெற்றி பெறுவேன் என்று சொன்னார். உனக்கு 240க்கு மேல சரியா வராது என்று சொல்லுகிற அளவிற்கு மக்களுக்கு திறமை இருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி வந்துவிடும் என்று நம்பினோம். ஆனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு மெஜாரிட்டிக்கு கொடுக்கப்பட்டதை தவிர ஆட்சி அமைப்புக்கு கொடுக்கப்படவில்லை. அப்படி என்றால் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் சொன்னால், இன்னும் காங்கிரஸ் பக்குவம் அடைய வேண்டும், அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய கர்வத்தை குறைக்க வேண்டும். இது எப்படி செய்தார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் மக்களுடைய உணர்வை வாக்குகள் மூலமாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். இதனுடைய விளைவு இன்னைக்கு என்ன? பாராளுமன்றம் ஒரு வைப்ரண்ட் பாராளுமன்றம் என்று உலகமே சொல்லுகிற அளவிற்கு ஒரு கடுமையான எதிர்க்கட்சி ஒன்றை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பேசுகிறார். மோடி அவர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு வந்திருக்கிறது. முன்னாலே அந்த சூழல் கிடையாது. அதனால இது எவல்யூஷன். இது ஒரு ஜனநாயகத்திலே நான் மிக குறைந்த ஆண்டுகள் தான், 75 ஆண்டுகள் தான் இந்த ஜனநாயகத்திலே நான் பயிற்சி பெற்றிருக்கிறோம். அதற்கு முன்னாலே ஜனநாயகத்தை நான் முழுமையாக பயிற்சி பெறவில்லை. ஆனால் 600 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்காவிலே ஜனநாயகம் இழந்து கொண்டிருக்கிறது. அதைவிட 200 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டனிலே ஜனநாயகம் இழந்து கொண்டிருக்கிறது. பிரான்சிலே 300 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஜனநாயகம் இழந்து கொண்டிருக்கிறது. ஜெர்மனியிலே இழந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவில் மட்டும் ஜனநாயகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சாதாரண மக்கள் ஒரு தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு வலிமை என்பது இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறது. இது ஒரு நல்ல முறைதானே தவிர மாற்று முறை அல்ல. ஆனால் பிஜேபி செய்வது போல மடைமாற்றுவது என்பது தவறான ஒன்று. அதற்கு பதிலாக இன்னும் அதிகமாக ஊராட்சியில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும். அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிதி கொடுக்க வேண்டும், அதை சொல்லப்பட்டிருக்கிறது, செய்யவில்லை. மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கவில்லை. மத்திய அரசு தான் தோன்றித்தனமாக தானே நினைத்து எதை வேண்டுமானால் செய்யலாம் என்ற ஒரு நிலையை மாற்றுவதற்கு இவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதை காங்கிரஸ் கட்சி எதிர்க்கிறது. உங்களுடைய ஆழமான அரசியல் பார்வைகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் வருகைக்கும் கருத்து பயிர்க்கும் மிக்க நன்றி சார். அடுத்ததாக நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதிக்கு போகலாம்.